காலையில இருந்து மரத்தை வெட்டிவிட்டியான்னு சொல்லிக்கிட்டுறா. ஏப்பா நான் காவாத்து வச்சிருந்தேன். சரி. கொடிக்கா மரம். ஆமா. நானு ஊருக்கு போட்டேன். சரி. ஊருக்கு போக இந்த மரத்தை வெட்டி நீ போட்டேன். எந்த ஊருக்கு போயிருந்த? அப்படியே மக வீட்டுக்கு போட்டேன். எத்தனை நாள் ஆச்சு? நான் அங்க போய் ஒரு 5-6 நாள் ஆச்சு. சரி. அதுக்குள்ள மரத்தை வெட்டி போட்டாங்க. மரத்தை வெட்டி என்ன ஆயாண்டே பேச மாட்டேன்றாரு. அதை என்னாடு கேளு. சரி வா. நான் 2 பால் மாடு வாங்கணும்னு இருந்தேன். சரி வா வா போய் என்னாடு என்ன ராம என்ன அவரு நம்ம மரத்தை வெட்டி போட்டாங்க என்னான்னு சொல்லி திர்றாரு. மரம் எங்க இருந்துச்சு? என்ன அது பொதுவுல இருந்துச்சு மரம். வெளியில இருந்துச்சா? வெளியில இருந்துச்சு. சரி. பெரிய மரம் தான், கொடிக்காப்பள்ளி மரம். அதான் ஊருக்கு போன் அடிச்சு பார்த்தா அவங்க மகன் போன் இது எடுக்கல போல. மழை ஒரு சோழியா போயிருப்பாங்க இல்ல டவர் போய் 5-6 நாள் ஆயிடுச்சு. அப்போ போன் எடுக்கணும்னு சொல்லி சரின்ட்டு என்ன பண்ணிட்டேன், நான் அந்த மரத்தை வச்சு கொண்டு போய் ஒரு 40 ரூபாய்க்கு இருந்துச்சு. சரி. அதை வித்துட்டு நீ வப்பான். நீ வெட்டினால ஒரு ஆள் பக்கத்துல என்ன கேட்கணும்ல? ஆமா நான் ஆள் இல்ல இங்க வந்துருவாரு. நீ சுருக்கமா 40 ரூபான்னு சொல்லி முடிச்சு விட்டா அவர் என்ன சொல்றாரு, இந்த மரத்தை ஒரு 3 வருஷத்துக்கு நான் விட்டுருந்தேனாக்க ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருக்கேன். 1 லட்சம் ரூபாய்க்கு கேட்டுக்கு இருந்தேன். அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அவரு நான் 2 பால் மாடு வாங்கி போடுவோம். நானே அதுல கொடிக்காக பிடிச்சி வித்திருந்தாலும் நான் பொழைச்சிருப்பேன் ஐயா. அவர் என்ன சொல்ல வராரு, ஓமாடி தெரியாம வெட்டி போன இதுக்கு என்ன ஐயா? கொடிக்காய மாத்துக்கு 5000 ரூபாய் கொடிக்கா விடுவாராம். இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு விட்டா 1 லட்சம் ரூபாய் போங்க. நான் அதை நம்பி வர 2 பால் மாடு வாங்கி போடுவோம்ட்டு கந்து வெட்டி வர ஒரு ஆள்கிட்ட கேட்டிருந்தேன். இருந்தாலும் நான் ஊருக்கு போன மக வீட்டுக்கு போற நேரத்தை பார்த்து டக்குன்னு சொல்லாம கொள்ளாம வித்து விட்டாரு. அது வித்தது 40 ரூபாய்க்கு வித்தோம்னு சொல்றாரு. இது என்ன பஞ்சாயத்து முடிச்சுட்டு போட்டு கூப்பிடுறாரு. இதுக்கு முடிவு நீ என்ன சொல்றா? நாங்க 2 பேரும் பொது இடத்துல தான் பாக்குறோம். ஆமா அப்படி பாக்குற போக்குல ஒரு ஊருக்கு போனதுனால நான் சரி வரட்டேன் வந்த பிறகு காசு கொடுத்துக்கிறோம் நான் நினைச்சேன். இவர் இந்த நினைப்பு இருக்காரு நான் பாக்கலாம். மாடு வாங்கணும் எனக்கு தெரியாது. அப்படியாப்பா அப்படியே பார்த்தால 40 ரூபாய்க்கு வித்த முட்றாப்பா ஒருப்பா 40 ரூபாய்க்கு வித்தது 2 பிரிச்சால் ஆளுக்கு 20 ரூபாய் வரும். 40 ரூபாய்க்கு வித்தப்ப நான் இடத்த கண்டேன். என்னத்த பொய் சொல்றாப்புல உண்மை சொல்றாங்க. 40 ரூபாய்க்கு வித்தமுட்டா அது 2 போட்டா கூட ஆளுக்கு 20 ரூபாய் வரும். அந்த 20 ரூபாய்க்கு நீ எப்படி பால் மாடு வாங்குவா? நான் கொடிக்காக்கா வித்த நான் அதுல பால் மாடு வாங்கியிருப்பேன். அப்படி காய்க்கிற மரம் அது. அப்ப மாசம் எம்பிடிச்சா அந்த கொடிக்கா ஓட்ட? கொடிக்கா நான் அது 50,000 போட்டு வச்சிருந்தேன். இந்த ஆள் கேட்காம எதுக்கு வெட்டினா? ஏயா இவரு என்கிட்ட நல்ல வேலைக்கு அந்த கொடிக்கா மரத்துல மாடு வாங்கணும்ட்டாரு. கேரளா பக்கம் போய் பழக்கம் இல்ல போல. அங்கிட்டுலாம் போய் இருக்கு 4 ஆணை வாங்கணும்னு சொன்னாலும் சொல்லுவாரு போல. நீ பார்த்து சுயாரிச்சு 4 பேரை கேட்டு வெட்ட வேணாமா? எடுக்கப்பா மாடுன்றே நீ மரம் 40,000 ரூபாய். நான் பஞ்சாயத்துக்கு எங்களுக்கு 5000 மரம் இருந்தது உண்மைதான். ஆனா வெட்டுது தப்புதான். நான் வெட்டிவிட்டான். வெட்டுனாக்கா இவருமே அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு மாடு கேட்கிறாரு. நான் என்னை போய் 2 மாடு பால் மாடு வாங்கி போன் அடிச்சு எடுக்கல. அதனால நம்ம இப்படி போய் இது பண்ணா எங்களுக்கு 5000 மரத்தை வெட்டுனீங்கள நீ காசை வச்சுக்க எனக்கு 2 பால் மாட்டை வாங்கி கொடு. கேட்காம வெட்டுனா பொறப்ப நீ வேற 40 ரூபாய்க்கு எந்த பால் மாடை போய் வாங்குவா? அது எனக்கு தெரியாது. ஏன் வெட்டுன நான் இருக்கல. 20 வருஷமா நான் தான் அதுல வாட்ச்மேனா இருந்தேன். ஓம்பாடு கேட்காம வெட்டி போறதா எப்படி காட்டமுடா? நானும் அவரு தான் பாக்குறேன். பாக்குறோம்டா இன்னும் ஊருக்கு போயிட்டாருன்னு வெட்டிவிட்டான். தப்புதான். ஆனா 40,000 ரூபாய்க்கு வித்துருக்கு. இன்னும் அவன் காசு கொடுக்கலாம். பஞ்சாயத்து முடியாம இருக்கு. ஆளாளு காசு இந்த புத்தல நான் போய் சொல்றது எனத்துவோ மரம் வைத்து ஏதோ அவருக்கு ஆளுக்கு கொஞ்சம் எடுக்கணும் இருந்தா நீங்க நம்ம ஆளுக்கு 5000 நெறி கேட்ட அந்த காசு கூட மிஞ்சாது போல. என்ன அவரு உங்களுக்கே கொடுத்துட்டு போக வேண்டியதான் பொருக்கா அவர் கஷ்டப்பட்டு மரத்தை வளர்த்தாரு. ஆனா குச்சி குருமானம் கூட அண்டப்பட 30 வருஷமா என்னமே செய்யிட்டேன். எனக்கு 2 பால் மாட்டை வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணி அவர் ஒரே சில ஒத்தக்கால பால் மாடு தான் எனக்கு வேணும். கொக்கு மீனுக்கு காவாத்து உட்காந்துருக்கு மாதிரி ஒத்தக்கால அந்த ஒத்தக்கால புடிச்சுக்கிட்டு எனக்கு மாடு மாடு மாடுன்னு சொல்லி பேசல வச்சுதான் பஞ்சாயத்து எப்படி நீ என்ன பண்ணி போயா? எங்களுக்கு பால் மாடு வாங்கணும். எங்களுக்கு 5000 ரூபாய் கூட பண்ணி நீ என்ன செய்ய
சரி சும்மா இப்படி, ஏய், ஒரியா இப்ப மரம் அவரு மரம்ன்றாரு, ஆமா. நீ ஓ மரம்ன்ற. இந்த மரம் ஏனவே இருந்துச்சு, எந்த இடத்துல இருக்க? அமெரிக்காக்காரால் நம்ம ஊருக்காரால் அங்க போய் வேலை பார்க்கறாரு அமெரிக்காவுல. சரி. அந்த போய் பெரிய இன்ஜினியர். ஆ. அந்த பயலுக்கு கணக்கு இல்லாம தோட்டம் கிடக்கு. என்ன செஞ்சுட்டாரு இனி அவரையும், எப்ப அதுல நீங்க சரி வாங்க நீங்க பாத்துக்குங்க, மரம் மட்டை உதிர்றது வெட்டுறது வச்சுக்கிட்டு செலவு வச்சுக்கிட்டு எடுத்து எனக்கு இடம் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, 2 பேரும் நல்ல வேலை பாத்துறீங்க, பரவாயில்ல. அடுத்த காட்டுல இருந்த மரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆளு நம்ம 2 மாடு வாங்கணும்ன்றாரு, நீ நம்ம 40 சரி, என்ன கேட்கணுமா கேட்க கூடாதா? ஏப்பா, ஏய், என்ன கேட்கணும்ல? மரமே நான் 15 வருஷமா நான் தான் அங்க காப்பாத்துக்கு இருக்கேன். ஒரு வாரம் 5 வருஷமா காவாத்துக்கு இருந்தா, அடுத்த இந்த தோட்டத்துல இருக்க மரத்தை என்னமோ ஓ தோட்டத்துல வளர்த்த நீ ஓ மரம்ன்ற, நீ என்னமோ ஏன் மரம்ன்ற. சரி, 2 பேரும் காவாத்தா என்ன வச்சுல வெட்டணும். 2 பேரும் இடத்துல பொலியல் இருக்கும் போல இந்த பஞ்சாயத்து முடிச்சிட்டு போகணும்டா. கடைசியில பார்த்தா அடுத்த தோட்டத்துக்கு முட்டு வேலை பார்த்தீங்களா? நீ 2 பேரும் இந்த மாதிரி இருந்தா அந்த 5000 பஞ்சாயத்துக்கு கொடுங்க. வேலை பார்த்து போங்க. சரி, அடுத்த தோட்டத்தை வச்சு நீ ஏனது போனது போச்சு, காய்ச்ச விட்டு நீ அந்த காசை நான் 20 ரூபா உனக்கு 10 ரூபா எடுத்துட்டு இது 30 ரூபா எடு. அப்படியா? இன்னும் வேற தெரியாத ஆளா இருக்க, வாங்கி தெரியல. நீங்க நீ வாங்கிட்டாங்கன்னு போய் நீங்க ஆடுறாங்க பாக்குறேன். மாட்டுக்காரன் மாடு சேர்த்து போச்சுன்றான். நீங்க எனக்கு கொழுப்பு இல்லன்றீங்க. காசை கொடு, காசை கொடு, என்கிட்ட காசு கொடு. சரி, உங்களுக்கு 5000 போக கூட இது பெரிய பிரச்சனை எழுத்து விட்டுறாம ஏதோ அவருக்கு எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்த மாதிரி ஒரு பாருங்க. வாரம் உனக்கு 10 ரூபா முடிஞ்சு, இந்த உனக்கு 10 புடி எனக்கு பால் மாடு தாயா வேணும். புடிச்சு நானு சின்னதுல இருந்து காவாத்துக்கு அங்க காய போய் குடிக்க கூட மாடு வாங்கியிருப்பேன். என்ன போத இந்த கேரளாக்கார நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் போன போட்டு வைய போடு. கடைசியில இந்த 1000 ரூபாய் கூட பண்ணி வாங்க மாட்டீங்க எல்லா காசு. அப்புறம் அந்த ஆளு போய் சேர்ந்துறேன், இடத்தவோ அந்த ஆள் 10 காசு கொடுக்குறாரு, பிரிச்சு கொடுவான், இடத்த கொடுத்து விட்டு நல்லா போட்டு என்ன மாடு சரி, வாங்குவோம். ஒரு வாரம் இந்த 10 ரூபாய் கையில கூடிய உனக்கு 10 உனக்கு 10 முடிஞ்சு வச்சேன். பஞ்சாயத்து பண்றதுக்கு 4 பேருக்கு ஆளுக்கு 5000. சரியா போச்சு, வாங்கப்பா. நம்ம 4 பேர் ஆளுக்கு 5 பகிர்ந்து கொடுவோம். ஐயா, நான் சொன்னேன் அன்னைக்கே சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இருக்கு பஞ்சாயத்துக்கு ஆளு கூப்பிடாத, போனாக்கா சிக்கல் வந்துருமிட்டு சொன்னேன். நீ இதெல்லாம் கேட்கல. கடையில எல்லாத்துக்கும் அதான் பஞ்சாயத்துக்காரன் அடிச்சு ஆளுக்கு போட்டான். 20 வச்சிருக்கலாம்ல, நீ சொல்லி என்கிட்ட இது நீ பண்ணி என்ன கேட்காம வெட்டினு தவறுதானே. தப்புதான். நான் தான் மாயா வந்து பேசிக்கிறேன். அதுக்குள்ள எங்க போட்டேன் நான் வந்துருவேன்ல. இப்ப நீ கூப்பிட்டு காந்ததுக்கு போறோம் காசு பூரா போச்சு. இப்ப கடைசியா நம்ம நிறைய முக்காடு அப்பளம் போட்டு பண்ணி போக எடுத்திருக்கு, நிறைய அப்பளம் பண்ணி எடுத்திருக்கு. ஆ, இங்கிட்ட ஒண்ணு கூடுனா அந்த திண்டு விடுமா, ஆ. இந்த பக்கம் தின்னு திண்டு விடுமா, இப்படி திண்டு விட்டு. கடைசியில வருந்த ராசா போச்சான். ஆ. அந்த மாதிரி கூத்து நம்ம ஊத்தாயி போச்சு. சரி வா, ஆட்டி சொல்லவும் வேணாம் வைக்கவும் வேணாம், நம்ம போவோம். அப்ப எனக்கு பால் மாடு நீ பால் மாடு இன்னொரு மரம் வளர்த்து பால் மாடு வேணும் இல்லையா எனக்கு. இன்னொரு மரம் வளர்த்து ஆ. வாங்கிக்கிறோம். வா, நீ அம்படித்தான் வாயா வாயா வாயா. நாங்க இப்படி போக வேண்டியது பஞ்சாயத்துக்காரன் போட்டு போட்டோம்யா. நாங்க முக்காடு போட்டு